ஹாய் போலீஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சமூக அறிவியல் கேள்விகள் தான் பிசி அல்டிமேட் சீரீஸ்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. அதாவது எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன், கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸி சார், இன்னும் இன்டெப்தா எடுங்க சார். கொஸ்டின்ஸ் ஈஸி தான்மா, நான் படிச்சவங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். அதுக்குன்னு நம்ம போயிட்டு உட்காந்து இது பண்ண முடியுமா? இந்த கொஸ்டினே கஷ்டம்னு நினைக்கிறவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. நான் இந்த கொஸ்டினுக்கு சொல்ல போற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் அங்கே முக்கியமே தவிர இந்த கொஸ்டின் ஈஸி கஷ்டம் இதை நான் பார்க்க வரல. ஓகேவா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அதுதான் எனக்கு ரொம்ப மெயினா நான் பார்க்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா இருக்கு? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வயதானவர்களுக்கெல்லாம் காசிக்கு போகணும்னு ஆசை இருக்கும். வயதானவர்களுக்கெல்லாம் காசிக்கு போகணும்னு ஆசை இருக்கும். ஸோ ஆசைப்படுறவங்க அசாம். அசாம். ஓகேவா? சோ காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது? அசாம். இன்னொரு முக்கிய விஷயம், சோ அசாம்ல காசிரங்கா மட்டும்தான் முக்கியமான கிடையாது, இன்னும் வேறு சில தேசிய பூங்காக்களும் மிகவும் முக்கியமா தான் இருக்கு. அதில் நமக்கு தேர்வை மையப்படுத்தி கேட்கிற வகையில மனாஸ் தேசிய பூங்காவும் கேட்கலாம், இல்லைன்னா நமேரி தேசிய பூங்கா கேட்கலாம். இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒரு மாநிலத்திலேயும் ஒரு சில தேசிய பூங்கா. அப்ப குஜராத்தை பத்தி கேட்கும் பொழுது கிர் தேசிய பூங்கா எங்க உள்ளதுன்னு கேட்கலாம். இது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேசிய பூங்கா. அதே மாதிரி மேற்கு வங்கத்தை பொறுத்தவரையும், வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையும் சுந்தரவனம், தமிழ் எழுதிடுறேன், சுந்தரவனம் தேசிய பூங்கா. ஓகேவா? சுந்தரவனம் தேசிய பூங்கா. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குருமுரா தேசிய பூங்கா. இது ரெண்டுமே கேட்கலாம் நமக்கு. குருமுரா தேசிய பூங்கா. இதுக்கு அடுத்தது ராஜஸ்தானை பொறுத்தவரையும் ராந்தோம்பூர். இது நிறைய எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல நீங்க பார்த்திருந்தீங்கனாலே தெரியும். ராஜஸ்தானை பொறுத்தவரையும் ராந்தோம்பூர் தேசிய பூங்கா நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளதுன்னா அசாம்னு சொல்லிட்டீங்க. அப்ப ராஜஸ்தான்ல ராந்தோம்பூர், குஜராத்ல கிர், மேற்கு வங்கத்துல சுந்தரவனம் தேசிய பூங்கா, குருமுரா தேசிய பூங்கா. அசாமை பொறுத்தவரையும் மனாஸ், நமேரி. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த தேசிய பூங்காக்குள்ளே நம்மளை கேட்டு குழப்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கேள்வின்னு படிக்கும் போது அதை சுத்தி உள்ள நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களால அந்த கேள்வி ஈஸியா அந்த கேள்வி அடாப்ட் ஆக முடியும். நெக்ஸ்ட், இந்தியாவின் தங்க நாற்கர சாலையின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ தங்க நாற்கர சாலைன்றது ஒரு திட்டம். தங்க நாற்கர சாலைன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு திட்டம். யாரால் இது கொண்டு வரப்பட்டதுன்னா 1999 அப்போதைய பாரத பிரதமரா இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களால் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 1999 ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் தங்க நாற்கரை சாலை திட்டம். அப்படின்னா என்னன்னா நாற்கர சாலைன்னு இருக்கு. ஓகேவா? நாற்கர சாலை. அப்ப 4 பக்கம், நாற்கரம்னா 4 பக்கம், சாலைன்னா சாலை திட்டம் தான். அப்போ NHDP இப்படின்னா என்னன்னு உனக்கே தெரியும். நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? சோ இந்த ப்ரோக்ராம் மூலமா, இந்த நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமா நாற்கர சாலை திட்டத்தை வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஏற்படுத்தினாரு. என்னன்னா இந்தியாவின் வடக்கே இருக்கக்கூடிய டெல்லி, இந்தியாவின் கிழக்கே இருக்கக்கூடிய மும்பை மற்றும் இந்த கிழக்கு இல்ல சாரி மேற்கு, வடகிழக்கே இருக்கக்கூடிய கொல்கத்தா மற்றும் இந்தியாவோட கீழே இருக்கக்கூடிய சென்னை, இவற்றை வந்து இணைக்கக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலை, 4 பக்கமும் இணைக்கக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலை வந்து உருவாக்கணும், நாற்கர சாலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்ப ஆரம்பிச்சாரு. ஒரு ஹைவே, அதாவது டைமை கம்மி பண்றது, ஆக்சிடென்ட் ரொம்ப ரெடியூஸ் பண்றது. எங்கெங்கே இருந்தா தானே ஆக்சிடென்ட் ஆகுது, அதனால டைம் வந்து ரொம்ப அதிகமா ஆகுது, அதனால அதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ் எடுத்துட்டு வந்துதான் இந்த திட்டத்தை வந்து அவர் தொடங்கினார். இதனுடைய நீளம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5846 கிலோமீட்டர். 5846 கிலோமீட்டர். அப்போ அது வந்து தங்க நாற்கரை சாலையின் திட்டம். இது எந்த 4 நகரங்களை இணைக்கிறது என்றால் டெல்லி, கல்கத்தா, மும்பை, சென்னையில. சோ இது நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இதுவே நமக்கு கேட்கலாம், இந்த NHDP-யின் விரிவாக்கம் என்னன்னு. நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். சோ இது 1999 தான் இந்த திட்டம் தொடங்கி இருக்காங்க. ஏன்னா இனிமே வரக்கூடிய கேள்விகள் நமக்கு கூற்று வரக்கூடிய பட்சத்துல வருமா? அப்ப என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க நாற்கரை சாலை திட்டம் என்பது 1999 மன்மோகன் சிங்கால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்பான். அந்த கூற்று சரியா?
தவறு. தங்க நாற்கரை சாலை திட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது? வாஜ்பாய் அவர்களால் உருவாக்கப்பட்டது 1999ஆம் வருடம். அப்ப கேள்வியும் உங்களுக்கு நாங்க புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து நிறைய சொல்றீங்க, நிறைய இது பண்றீங்க, டைம் அதிகமா எடுத்துட்டு போறீங்க. டைம் இந்த 3/4 மணி நேரம் உனக்கு ஒண்ணு நாங்க வந்து உங்க வாழ்க்கையை பாழாக்கல இல்ல. இந்த 3/4 மணி நேரத்துல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 45 மினிட்ஸ்ல உங்க லைஃப் நான் எதனா கெடுக்கிறேன்னா, எதனா என்னால உங்க லைஃப் கெட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா சொல்லுங்க, நான் என்ன மாத்திக்கிறேன். ஓகேவா? இந்த 45 நிமிஷத்துல ஏதாவது எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தகவலை தானே தரும். சோ பயனுள்ள வகையில தான் நாங்க எடுத்துட்டு போறோம். ஓகேவா? பிசி அல்டிமேட் சீரிஸ். அடுத்தது, இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை. இருப்பதிலேயே இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை. முதல் உயரமான அணை, இந்தியாவின் உயரமான அணை எது? எனக்கு கொஞ்சம் கீழே எழுதிக்கிறப்பா, ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் எழுதி போட வேண்டியிருக்கு. முதல்ல இந்தியாவின் உயரமான அணைன்னு கேட்டாங்கன்னா ரெண்டுத்துக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். அங்க கேட்டிருக்கிறது உயரமான புவியீர்ப்பு அணை, ஆனா நான் கேட்கறது இந்தியாவின் உயரமான அணை. உயரமான அணை எது? எல்லாருக்குமே தெரியும். பாகிரதி என்ற நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தெஹிரி அணை. பாகிரதி என்ற நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தெஹிரி அணை. இந்த தெஹிரி அணை பாகிரதி என்ற நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இது எந்த மாநிலத்தில் உள்ளது என்றால் உத்தரகாண்ட். இதை நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல நானே சொல்லியிருக்கேன். கரெக்டா? உத்தரகாண்ட்ல உள்ள தெஹிரி அணை பாகிரதி நதியின் குறுக்கே கட்டப்பட்டது. இதுதான் இந்தியாவின் உயரமான அணை, உலகத்தின் மிக உயரமான 10வது அணை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்தியாவின் உயரமான அணை எதுன்னு கேட்டா தெஹிரி அணை. அல்லது தெஹிரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்டா பாகிரதி நதி குறுக்கே. இல்லைன்னா தெஹிரி அணை எந்த மாநிலத்தில் கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்டா உத்தரகாண்ட். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இங்க கேட்டிருக்கிறது உயரமான புவியீர்ப்பு அணை, கிராவிடேஷன். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பக்ரானங்கல். எங்க? பக்ரானங்கல். அப்ப பக்ரானங்கல் அணை எங்க உள்ளது? இந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்கா மனசுல எழணும். அதான் நான் படிச்சதுக்கான அர்த்தம். இந்த கேள்விக்கு இது பதில்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த பதில்ல இருந்து ஒரு கேள்வியை நான் வர வைக்கிறேன் பார், அதுதான் நான் படிச்சதுக்கான அர்த்தம். அப்ப பக்ரானங்கல் அணை எங்க உள்ளது? பக்ரானங்கல் அணை இருப்பது இமாச்சல பிரதேசத்துல. இமாச்சல் பிரதேசம். ஓகேவா? இமாச்சல பிரதேசத்துல இருக்கு. ஓகே சார், பக்ரானங்கல் அணை இமாச்சல பிரதேசத்துல இருக்கு. நீங்க இப்ப எப்படி தெஹிரி அணை பாகிரதி நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கீங்களோ, பக்ரானங்கல் அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது சொல்றேன். சட்லஜ். எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சட்லஜ். அப்போ ஈஸியா முடிஞ்சுச்சா? அப்ப இந்தியாவின் உயரமான அணை தெஹிரி, இருப்பது உத்தரகாண்ட். எந்த நதி? பாகிரதி. இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை பக்ரானங்கல். எந்த மாநிலத்தில் இருக்கிறது? இமாச்சல பிரதேஷ். எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சட்லஜ். அப்ப பாக்கி இருக்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இதெல்லாம் கூட நாளைக்கு எக்ஸாம்ல வந்துடலாம்ல. இந்தியாவின் மிக நீளமான அணை ஹிராகுட் என்றது என்னது? நீளமான அணை. உயரம் வேற, நீளம் வேற. உயரம்னா உயரம், நீளம்னா இந்த அகலம். ஓகேவா? நீளமான அணை எது? ஹிராகுட் அணை. எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? மகாநதி. எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? மகாநதி. எங்க இருக்கிறது? ஒடிஷா. ஒடிஷாவில் சாம்பல்பூர்ன்ற ஒரு இடம். ஓகே, ஒடிஷால சாம்பல்பூர். அப்ப ஒடிஷாவில் மகாநதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுதான் ஹிராகுட் அணை. இப்ப மேட்டூர் அணை நமக்கே தெரியும். மேட்டூர் அணை தமிழகத்துல தான் சார் இருக்கு. எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? காவேரி. பொன்னி நதி கலையும் அப்படின்னு நிறைய பாக்குறீங்கல்ல, அந்த பொன்னி நதி காவேரியினுடைய இன்னொரு பெயர் தான் பொன்னி நதி. பொன்னி நதி தான் அது காவேரி. ஓகேவா? சோ நாகார்ஜுனா சாகர் அணை ஆந்திரம். ஆந்திரம் எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? கிருஷ்ணா. கிருஷ்ணா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. அப்ப எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு பார். ஒரு நதி, ஒரு அணையை வச்சு எவ்வளவு விஷயம் நான் எழுதி போட்டிருக்கேன் பார். இதிலிருந்து கேள்விகள் பிறந்து இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உன் நினைவில் இருந்தால் கண்டிப்பா நீ படிச்சது மறக்கல, நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ. அதுதான் நமக்கு வேணும். ஒரு பதில இருந்து கேள்வி உருவாக்க கத்துக்கணும். அதுதான் ஒரு மாணவனுடைய பண்பு. ஓகேவா? சரி, இப்ப இதுல இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், அப்ப இந்தியாவின் உயரமான அணை, இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை, இந்தியாவின் நீளமான அணை, எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது, யுனெஸ்கோவில் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எது? முதல்ல யுனெஸ்கோ சில உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகங்களை அறிவிக்குது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வேணும், இதெல்லாம் அவசியம், இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியது, இதெல்லாம் மிகவும் பாரம்பரிய மிக்க இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை யுனெஸ்கோ அறிவிக்குது. அதுல இந்தியாவில் சில உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகங்கள், இந்த காடுகளை பராமரியுங்கள், இந்த இடங்களை பராமரியுங்கள், இங்கு வாழக்கூடிய உயிரினங்கள் மிகவும் அரிதாகி வருகின்றன, அதை பராமரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோவால் அறிவிக்கப்படக்கூடிய சில இடங்கள் இருக்கு. இந்தியாவில் எத்தனை உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகங்கள் இருக்கு? இதுவே கேள்வியா கேட்கலாம். இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகங்கள் இருக்கு என்றால் 18 இருக்கு. 18 உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகங்கள். அதுல எது இதுல இல்லைன்னு கேட்கிறாங்க. நீலகிரி இருக்குப்பா, 2000ஆம் ஆண்டு சேர்த்துட்டாங்க.
நீலகிரி சேர்த்தாங்க. பெரிய நிக்கோபாரும் இருக்கு, அகத்திய மலையும் இருக்கு. அப்ப இல்லாதது எதுனா கட்ச். அப்போ யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தில் ஒரு அங்கமாக இல்லாதது எது? கல்ஃப் ஆஃப் கட்ச். கட்ச் ஓகேவா? சோ யுனெஸ்கோவின் தலைமையிடம் எங்குள்ளது? இது நமக்கு தேவை, ஏன்னா இதெல்லாம் தான் நமக்கு கேள்வி கேட்பாங்க. யுனெஸ்கோன்னு ஒன்று பார்க்கறோமே, அதோட தலைமையிடம் எங்குள்ளது? பாரிஸ்ல இருக்கு, பிரான்ஸ். பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கு. சரி, எப்ப சார் இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகம்? இது எக்ஸ்ட்ரா தகவல், இதெல்லாம் எக்ஸாம்ல வராது. 1971 மனிதனும் உயிர்கோள பெட்டகமும் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. மனிதனும் உயிர்கோள பெட்டகம், உயிர்கோள பெட்டகம்னு ஆரம்பிச்சாங்க. இதுல இந்தியாவில் பாதுகாக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கணும்னு சொன்னாங்க. அதுதான் இதெல்லாம் எடுத்தாங்க. இந்தியாவில இருந்து 18 இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்தியாவில் உள்ள உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகங்கள் 18. அது என்னென்னன்றது நான் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனல்லே போய் பாருங்க, வீடியோ போட்டிருக்கேன். உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கூட போட்டிருக்கேன், ஏன்னா அதெல்லாம் உனக்கு 10th வருது. ஓகேவா? சரி, பார்த்துக்கோங்க. அடுத்தது யுனெஸ்கோவின் தலைமையிடம் பாரிஸ், பிரான்ஸ். மண்ணை பத்தி நான் நிறைய சொல்லிட்டேன். நான் நிறைய எனக்கு படிச்சது வரையும் உனக்கு சொல்லியிருக்கேன். 5 வகையான மண்கள் உள்ளன, அதை பத்திலாம் இங்கேயும் அதான் கேட்டிருக்காங்க பாருங்க. டேஷ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. அதாவது நான் ஃபர்ஸ்ட் டைம் மண் எடுக்கும் போது 5 வகையான மண், அது என்னென்ன பலன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்த வாட்டி ஒரு மண்ணு வகையான கேள்வி வரும்போது அந்த பாயிண்ட் வச்சுதான் ஒரு கேள்வி வந்துச்சு. இப்பயும் அதே பாயிண்ட் வச்சுதான் ஒரு கேள்வி இருக்கு. எதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கு, இரும்பு ஆக்சைடு எந்த மண்ணில் அதிகமா இருக்குன்னா எல்லாருக்குமே தெரியும். இப்ப சொல்லிடுவீங்களே டக்குன்னு, செம்மண்ல தான் அதிகமா இருக்கு. வண்டல் மண்ணில் நான் என்னென்னலாம் சொல்லியிருந்தேன், வண்டல் மண், புதிய வண்டல் மண், பழைய வண்டல் மண், காதர், பாங்கர் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அறுவடைக்கு ஏற்ற மண். அது மட்டும் இல்லாம வண்டல் மண் தான் இருக்கிறதுலே இந்தியாவில் அதிகமாக காணக்கூடிய மண் என்ன? நிறைய பேர் அதுக்கு இல்ல சார், கரிசல் மண். நீங்க வண்டல் மண் தான்ப்பா தம்பிகளா, புரியுதா? தமிழகத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய மண் எது? செம்மண். இதையும் நான் சொல்லியிருந்தேன். தமிழகத்தில் சிவகாசி, சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு மண் வகை. கிட்டத்தட்ட தமிழகத்துல நிறைய சதவீத சதுர கிலோமீட்டர்ல உள்ள லேண்ட்ல எல்லாம் எதுதான் இருக்கு? செம்மண் தான் இருக்கு. அது சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கான கேள்வி, நான் நிறைய விஷயம் சொல்லிட்டேன் மண்ணை பத்தி. இப்போ உங்களுக்கு நான் கேட்டு போறேன். இப்படின்னு ஒரு மண்ணு பேர் சொன்னேன். ரீகர் மண் என்று அழைக்கக்கூடிய மண் எது? மலை மண்ணினுடைய இன்னொரு பேர் எது? இந்த 2 கேள்விக்கு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பண்றீங்களா? எனக்கு ஒரு திருப்தி. மலை மண்ணினுடைய இன்னொரு பெயர் ரீகர் மண் என்று அழைக்கக்கூடிய மண் எது? இது 2மே எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. நான் நடத்தது புரிஞ்சிருக்கா, ஞாபகம் இருக்கான்றதை நான் செக் பண்ண, உங்களையே நீங்க செக் பண்ணிக்கலாம் ஞாபகம் இருக்கான்னு. உலகிலேயே மிக நீளமான அணை இப்பதான் சொன்னேன். இந்தியாவில் மட்டும் அது மிக நீளமான அணை கிடையாது, உலகிலேயே அதுதான் மிகவும் நீளமான அணை. என்ன அணை? ஹிராக்குட். இப்பதான் சொன்னேன். சார் என்ன சொன்னீங்க நீங்க? ஏதோ தெஹ்ரி அணைன்னு சொன்னீங்களே மா, அது உயரம், இது நீளம். உயரம் வேறு, நீளம் வேறு. உயரம் என்றால் ஹைட், நீளம் என்றால் பிரெத், அகலம். கிட்டத்தட்ட எவ்வளவு நீளம் இருக்கும்னா 4.5 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு பாருங்களேன். அந்த அணையினுடைய நீளமே கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு நீளத்துக்கு இருக்கான். 4.8 பாருங்களேன். 4.8 கிலோமீட்டர் நீளத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நீளமான அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு சொன்னேன்? மகா நதி. எந்த மாநிலத்தில் உள்ளது? ஒடிஷாவில் இருக்கக்கூடிய சாம்பல்பூர். மேட்டூர் தமிழகம். காவேரி. கொசி அணை பக்ரானங்களை. பக்ரானங்களை பத்தி ஆல்ரெடி அங்கே பார்த்துட்டோம். புவியீர்ப்பு அணைன்னு சொன்னல, உலகிலேயே மிக உயரமான புவியீர்ப்பு அணை இந்தியாவில். கொசி என்பது ஒரு கங்கையினுடைய துணையாறு. ஒரு கங்கையினுடைய துணையாறு தான் கொசி. உடனே கீழே கமெண்ட்ல சொல்லுவீங்க, இது ஒரு பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய நதி. ஓகேவா? இதுக்கப்புறம் கேள்வியும் இருக்கு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதே கேள்வி இருக்கு. காஃபி அதிகம் உற்பத்தி செய்யப்படக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. காஃபி கால ஆரம்பிக்குதா? அப்ப அதை உற்பத்தி செய்யப்படக்கூடிய மாநிலத்தின் பெயரும் கால தான் ஆரம்பிக்கணும். கர்நாடகம். கர்நாடகா. 2வது தமிழ்நாடு, நம்ம தான். அதே மாதிரி காஃபியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, டீயை பத்தி தெரியணும். டீயும் கேட்கலாம்ல. அசாம். இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அசாம் தான் டீல முதல். கிட்டத்தட்ட 50% மேல அசாம்லேயே உற்பத்தி ஆகும் டீ. டோட்டல் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த டீ உற்பத்தியில அசாம்ல 50% உற்பத்தி ஆயிடும். மீதி தான் நம்ம எல்லாம் தமிழகம் மற்றெல்லாம் சேர்ந்து. அப்ப காஃபிக்கு கர்நாடகா, டீக்கு அசாம். அடுத்தது பீகாரின் துயரம். இப்பதான் நான் சொன்னேன், நான் கேள்வி கேட்டிருக்கேன்னு சொன்னால இருந்துச்சு. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு கொசி. கங்கையின் ஒரு துணை ஆறுன்னு சொல்லியிருந்தேன். கொசி ஆறு தான் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய நதி. தாமோதர் வங்காளத்தின் துயரம். இதுக்கெல்லாம் பேர் இருக்குமா? இதெல்லாம் கூட நமக்கு கேட்பாங்க. வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடியது தாமோதர். அதே மாதிரி பிரம்மபுத்திர நதி இருக்குல்ல, அதை சிவப்பு நதின்னு சொல்லுவாங்க. பிரம்மபுத்திர நதி என்னன்னு சொல்லுவாங்க? சிவப்பு நதி. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். ஃபைன். அப்ப பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு கொசியாறு, வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படக்கூடியது தாமோதர். டேஷ் லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படுகிறது. லிட்டில் ஜப்பான், மினி ஜப்பான், குட்டி ஜப்பான், எப்படி வேணா கேட்கலாம். பெரும்பாலும் லிட்டில் ஜப்பான் என்ன குட்டி ஜப்பான் கேட்பாங்க. ஸோ எந்த ஒரு இது நகரம் வந்து அப்படி அழைக்கப்படுகிறது என்றால், முதல்ல இதுக்கு ஏன் அப்படி கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோ. ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும், நான் இல்லைன்னு சொல்றேன். ஏன் காரணமே தெரியாம ஆன்சர் மனப்பாடம் பண்ணி என்ன பண்ண போறோம்? காரணம் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காத ஆன்சர், அவ்வளவுதான். 1960 கிட்டத்தட்ட நமக்கு 47 சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சுதந்திரம் சும்மா ஒன்றும் கொடுக்கல, போராடணும், கொடுத்தாங்க. கொடுக்கும்போது என்ன, எல்லாம் ஆங்கிலேயர்கள், இந்தப்பா நான் சம்பாதிச்சதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போறேன், அழிச்சுக்கோங்க அப்படின்னா போனாங்க. எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு விஷயம் விடலை, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்மள நிராயுத பாணியா தான் விட்டுட்டு போனாங்க. நம்மள ரொம்ப எல்லாம் இல்லை, நிராயுத பாணியா எதுவுமே இல்லாம விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டாங்க. அப்படி விடும் பொழுது பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கிய ஒரு இது, அதை டெவலப் பண்ணி தான் காங்கிரஸ் அதுக்கப்புறமா ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றிட்டு வந்தாங்க. நாமளே கஷ்டப்பட்டோம், எல்லாமே பண்ணோம், எல்லாத்துக்குமே பஞ்சம், அப்படியே ஒரு மாதிரி கஷ்டம் தான் அந்த மாதிரி சூழ்நிலையில. அப்ப 1960 எல்லாம் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருந்துச்சு. அந்த பொருளாதார நெருக்கடியில சமாளிக்க முடியல, இருக்கக்கூடிய கஷ்டங்களை வச்சு எல்லாமே சமாளிக்க முடியல. அப்போ ஜப்பான் வந்து தெரியும், 2 குண்டுகள் நாகாசாகி மேலேயும் இது மேலேயும் குண்டுகள் போட்டாங்க, பொழிஞ்சாங்க. ஹிரோஷிமா நாகாசாகியை பத்தி எல்லாருக்குமே தெரியும், அன்னியன் படத்துல எல்லாம் காமிச்சிருப்பாங்க. போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, அந்த இடத்துல ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்க முடியாது. ஆனா ஜப்பான் மக்கள் அப்படியே நின்றுட்டாங்களா? உலகத்துல மற்ற நாடுகள் கிட்ட கையேந்தி நின்னாங்களா? கிடையாது. பொருளாதாரத்துல நாங்க பின்தங்கி இருந்தாலும் நாங்க முன்னேறி வருவோம், இன்னைக்கு நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதார நாடாக நாங்க உயர்ந்து நிற்போம் சொல்லிட்டு ஜப்பான் நின்னுச்சு. ஒரு வயல், ஒரு எதுவா இருந்தாலும், ஒரு கடல்ல கப்பல் எல்லாம் இதெல்லாம் பண்ணாங்க, அப்படிலாம் வந்து முன்னேறினாங்க. அது ஜப்பான். அந்த மாதிரி லிட்டில் ஜப்பான். அந்த மாதிரி 1960 இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில நாங்க உங்களெல்லாம் நம்பல, நாங்க எங்களுடைய சொந்த தயாரிப்புகளான பட்டாசுகள் அதை வச்சு நாங்க டெவலப் பண்ணிக்கிறோம் எங்களை அப்படின்னு சொல்லிட்டு சிவகாசி முடிவெடுத்துச்சு. கிட்டத்தட்ட உலகத்தில் உற்பத்தியான மொத்த பட்டாசு உற்பத்தியில 90% உற்பத்தி யார் ஏற்படுத்தி கொடுத்தது? சிவகாசி. யாருடைய கையும் எதிர்பார்க்காம உழைச்சாங்க நல்லா. அதனாலதான் அன்றைய பாரத பிரதமரா இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களால் சொல்லப்பட்டதுதான் லிட்டில் ஜப்பான். சிவகாசி ஒரு லிட்டில் ஜப்பான். எப்படி யாரையும் நம்பாம ஜப்பான் முன்னேறி வந்துச்சோ அந்த மாதிரி சிவகாசி அவங்க யாரையுமே நம்பாத அவங்களே முன்னேறி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஜப்பான் பேர் வச்சாங்க. ஓகேவா? ஸோ சிவகாசி மக்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும், கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். ஓகே, உங்களுக்கு எப்படி சிவகாசி குட்டி ஜப்பானோ, எங்க ஊர் குடியாத்த வந்து குட்டி சிவகாசின்னு சொல்லுவோம் நாங்க எங்களை. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கு. சரி, ஒரே நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரே நாடு ஒரே வரி எல்லாருக்குமே தெரியும், ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இதுதான். எங்கன்னா இருந்துக்கோ எப்படின்னா இருந்துக்கோ எல்லாரும் ஒரே நாடு தான், ஒரே வரி தான். அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸோட பேர் தான் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. ஓகேவா? இது ஆரம்பிக்கப்பட்ட, அதுதான் நிறைய கேட்கிறாங்க எக்ஸாம்ல, ஜூலை 1, 2017 இப்பதான் வந்து பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி வந்து வந்தது. ஸோ வரிகள் எடுத்துக்கிட்டாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வரிகள் எடுத்துக்கிட்டாலே இதுக்கு ஆன்சர் வந்து பண்டங்கள் மற்றும் பணிகள். அதான் வரிகள் எடுத்துக்கிட்டாலே 2 வரி இருக்கு. ஒன்னு நேர்முக வரி, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன்னு நேர்முக வரி, இன்னொன்னு மறைமுக வரி. சோ நேர்முக வரி என்றால் என்ன? நேரா நம்ம கிட்டே வந்து காசை வாங்கிட்டு போனா அது நேர்முக வரி. நம்ம கிட்ட நேரா காசு வாங்காம மறைமுகமா வாங்கினா அது எப்படி சார் மறைமுகம்னா, ஒரு பொருளின் மீது விலையை ஏற்றி அதன் மூலமா உங்ககிட்ட வந்து வாங்குறது பேர் வருமான வரி. அதெல்லாம் மறைமுக வரியில சேரும். ஓகேவா? அப்ப நேர்முக வரி எதுன்னு, சாரி வருமான வரின்ற பாரு, விற்பனை வரி. ஓகேவா? நேர்முக வரியில எதெல்லாம் சேரும்னா, ஒண்ணு வருமான வரி, நேர்முக வரி, சொத்து வரி. இதெல்லாம் எத்தனை போய் நீங்களே கட்டுவீங்க முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல எல்லாம். இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் வந்து டைரக்டா பே பண்ணணும். இதெல்லாமே நேராவே ஒரு மனிதர் வந்து கவர்மெண்ட்டுக்கு டைரக்டா டாக்ஸா பே பண்றது. அதனால இதெல்லாம் நேர்முக வரி. மறைமுக வரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சோப்பு வாங்குற, சோப்பு மேல டாக்ஸ் போட்டிருப்பான். ஆனா நீ சோப்பு 20 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்து சோப்பு வாங்குறேன்னா அது 50 ரூபாய் மேல டாக்ஸ் இருக்கும். ஆனா நீ சோப்பு வேலை 50 ரூபாய் நினைச்சுதான் வாங்கிட்டு வர, அதுல டாக்ஸ் எல்லாம் சேர்த்து தான் 50 ரூபா. அதெல்லாம் நீ மறைமுகமா டாக்ஸா குத்துட்டு இருக்க. நம்ம குத்துந்தாங்க வரும், இன்னைக்கு வரையும் குத்துனே தான் இருப்போம். அடுத்தது வந்து வேட், வேல்யூ ஆடட் டாக்ஸ். இங்க சொல்றாங்க பாரு, மதிப்பு கூட்டு வரின்னு. இந்த வேட், வேல்யூ ஆடட் டாக்ஸ். சோப்பு உற்பத்தி பண்ணி கம்பெனில இருந்து வெளியே எடுத்துன்னு வரும்போது 10 ரூபா,
அப்ப சோப்போட ஒரிஜினல் விலை 10 ரூபாய். கம்பெனி வாசல்லே போய் நின்று சோப்பு கூட 10 ரூபாய்க்கு வாங்கி வந்துடலாம். சோப்பு ஃபர்ஸ்ட் ஒரு வெளியே வந்து ஒரு கன்சியூமர் கிட்ட வருது. அவர் என்ன பண்றாரு, நான் வாங்கி வந்துருங்கல்ல, நான் லாபத்தை வச்சு தான் விற்பேன்னு சொல்லிட்டு அவர் 15 ரூபாய்க்கு விற்கிறார், 5 ரூபாய் லாபம் வச்சு. அப்ப அங்க ஒரு மதிப்பு கூடுது சோப்புக்கு, 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அவர் ரெண்டாவது இன்னொருத்தர்கிட்ட விற்கும் போது அவர் வாங்கிட்டார்ல 15 ரூபாய் கொடுத்து, அவர் சும்மா இருப்பாரு, அவர் ஒரு 5 ரூபாய் விற்கிறாரு. அப்ப அங்க இன்னொரு வேல்யூ போகுது. அப்ப வேல்யூ ஆடட் டாக்ஸ், வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே வருது. என் கையில கரெக்டா வரும்போது 30 ரூபாய்க்கு வருதுன்னா எத்தனையோ இடத்துல கை மாதிரி தான் என்கிட்ட 30 ரூபாய். அப்ப 10 ரூபாய் சோப்பு எங்க 30 ரூபாய், அந்த 20 ரூபாய் எங்க போச்சு, நடுவில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் கிட்ட போகுது. அப்ப அது ஒரு வேல்யூ ஆடட் டாக்ஸ். அதுவும் சில இடத்துல இருக்கு, அதெல்லாம் மறைமுக வரி தான். அடுத்தது பொறுத்துக, ஈஸியா பொறுத்துங்க பார்க்கலாம். இதுல ஜிஎஸ்டி நான் இப்பதான் சொன்னேன், ஜிஎஸ்டி போது ஜூலை 1, 2017. ஓகே, சிக்கு 2 வரணும், சிக்கு சாரி டிக்கு 2 வரணும், டிக்கு 2 இது ஒண்ணுதான். அப்ப ஆப்ஷன் டி தான் முடிஞ்சிருச்சு. டிக்கு 2 அது ஒண்ணுதான் தெரியும்னாலே ஈஸியா முடிச்சிடலாம். நான் இப்பதான் சொன்னேன், கருப்பு பணத்தை கடத்துவாங்க. ஓகே, வருமான வரி, வருமான வரின்றது இப்பதான் நான் சொன்னேன் என்ன, அது ஒரு நேர்முக வரி. ஓகேவா? அதே மாதிரி ஆயத்திருவை, ஆயத்திருவைனா வேற ஒண்ணும் இல்லம்மா, எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸைஸ் டியூட்டி போடுவாங்க, அதுவும் ஒரு மறைமுக வரி தான். ஓகேவா? வேட் என்றால் மதிப்பு கூட்டு வரி. ஓகேவா? சோ ஆன்சர் கரெக்டா பொருந்தி இருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் டி பொறுத்துக. ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது ஈஸி. ஆசியாவின் டெட்ராய்டு, இந்தியாவின் டெட்ராய்டு, தென் தமிழகத்தின் டெட்ராய்டு, எது கேட்டாலும் ஆன்சர் இதுதான். என்னன்னா சென்னை. சோ டெட்ராய்டுன்னு ஏன் சொல்றாங்க? டெட்ராய்டுனா என்ன? டெட்ராய்டு என்பது ஒரு நகரம். டெட்ராய்டு என்பது ஒரு நகரம், வட அமெரிக்கா, நார்த் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நகரம், ஒரு சின்ன நகரம், ஒரு சின்ன நகரம். ஆட்டோமொபைலுக்கு பேர் போனது, ஆட்டோமொபைல் பார்ட்ஸுக்கு வந்து ரொம்ப பேர் போன நகரம். ஃபோர்ட் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க, காரு. ஓகேவா? அந்த ஒரு இதுதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தது இந்த இடத்த. சோ அந்த மாதிரி டெட்ராய்டுன்றது ஒரு சிறு நகரம், ஆட்டோமொபைல் துறையில ரொம்ப பேர் போனது வட அமெரிக்கால. அமெரிக்காவினுடைய பேக் போனே அவங்க தான், அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். அந்த மாதிரி அதுக்கு நிகரா சென்னையில ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய அளவுல வளர்ந்துட்டு வருது அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் ஆசியாவின் டெட்ராய்டு, இந்தியாவின் டெட்ராய்டு என்று சென்னை அழைக்கப்படுகிறது. அடுத்தது தூத்துக்குடி டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி எப்படி அழைக்கப்படுகிறது நமக்கே தெரியும், தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படக்கூடியது. பாண்டியர்களின் காலத்தில் வந்து துறைமுகமா செயல்பட்டிருக்கு. பாண்டியர்களின் காலத்தில் மிக சிறந்த துறைமுகமா செயல்பட்டது முத்து நகரம். முத்து நகரம் என்றும் அழைக்கப்படக்கூடியது இது. என்ன நகரம்? முத்து நகரம். முத்து குளித்தல் நடக்கும், முத்தெடுப்பாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய பெயர் பெற்ற இந்த தூத்துக்குடி அன்றைய காலத்தில் ஏற்றுமதி இறக்குமதிகளுக்கு மிக சிறந்த ஒரு வாணிப தலமாக இருந்த காரணத்தினாலதான் தூத்துக்குடி என்னன்னு சொல்றாங்க, தமிழ்நாட்டினுடைய நுழைவு வாயில் அப்படின்னு சொல்றாங்க. சோ 14வது கேள்வி, WTO-வில் தற்போதுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை. முதல்ல WTO-னா என்னன்னா, வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன், உலக வணிகம் நிறுவனம் நினைக்கிறேன். எக்ஸாக்டா ஐ நோ. ஓகே, உலக வணிக நிறுவனம். ஓகேவா? முக்கியமான ஒண்ணு. எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1995. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இதனுடைய விரிவாக்கம் கூட கேட்கலாம். WTO-வின் விரிவாக்கம் என்ன? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் 1995ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்டது. நடப்பு இதுல எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளதுன்னா 164 உறுப்பினர்களை கொண்டுள்ளது இந்த WTO. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க தலைமையிடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜெனீவா, ஜெனீவா சுவிட்சர்லாந்து. ஓகேவா? ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கு இதனுடைய தலைமையிடம். ஓகே, 15வது கேள்வி, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். ஊட்டச்சத்துனாலே நல்ல சத்துள்ள உணவுகளை நமக்கு தரணும். ஓகேவா? நல்ல சத்துள்ள உணவுகள், அதாவது தமிழ்நாடு ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத மிக மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கனவு. ஊட்டச்சத்து குறைபாடுனா அன்றைய காலத்துல ஏழ்மையான தாய்மார்கள் அதிக அளவுல வந்து உணவு உட்கொள்ளாமல் குழந்தைகள் பிறந்தார்கள், இறந்தார்கள் குறைய சீக்கிரத்துல. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல ஏழ்மையான தாய்மார்கள் இருந்தா அரசு வந்து அவங்களுக்கு சில உதவிகளை செய்யணும். முட்டை கொடுக்கணும், முட்டை வாங்கிறதுக்கு காசு இல்லை, சத்து மாவு கொடுக்கணும், அந்த குழந்தைகள் நல்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டமானது 1975 தொடங்கப்படுது. அதாவது தமிழ்நாடு ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத மாநிலமாக உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம், சாராம்சம். அடுத்தது 16, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இது யாருடைய காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா மன்மோகன் சிங் அவர்களுடைய காலகட்டத்தில் தான் இது நிறைவேற்றப்பட்டது.
எது? தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். உணவு பாதுகாப்பு சட்டம் என்னடா உணவு போய் பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவு என்பது ஒரு அடிப்படை மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அடிப்படை உரிமை. பணக்காரன் மட்டும் தான் சாப்பிடணுமா, ஏழை பட்டினி கிடந்து சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டாங்க. பணக்காரனும் சாப்பிடணும், ஏழையும் சாப்பிடணும். அவன் அளவுக்கு சாப்பிட முடியலனாலும் அவனுடைய வயிற்று பிழைப்பை கடத்து கொண்டு போன அடுத்த நாளுக்கு அவன் வாழ்க்கை அவன் கடத்தி கொண்டு போனாலும் அவன் கண்டிப்பா சாப்பிட்டாகணும். அப்ப உணவு என்பது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை கடமை, அடிப்படை உரிமை. அது இல்லை, ஏழ்மையில வாடுறாங்க, சாவுறாங்க. அதனாலதான் ரேஷன் கடையில கொடுக்கணும், விலை கம்மியா இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். 8 சக்கரை விலை வந்து பதுக்கி வச்சிடுறது. சக்கரை இல்லாத போது, சப்ளை இல்லாத போது என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய விலை உயர ஆரம்பிக்கும். பணக்காரர்கள் கொழுத்த லாபத்தை சம்பாதிப்பாங்க. அதனாலதான் என்ன பண்ணாங்க, ரேஷன்லயே நான் போடுறேன், எல்லாத்தையும் அரசு கொள்முதல் பண்ணி விற்கிறோம் அப்படின்னு விற்க ஆரம்பிச்சாங்க. அது எந்த அந்த உணவு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னா 2013. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம். முதல்ல இந்திய ரிசர்வ் வங்கின்னு சொல்லக்கூடிய இது வந்து எப்ப ஆரம்பிச்சாங்கன்றதுல எல்லாருக்குமே தெரியும். 1934 சட்டம் ஏற்றி 1935 ஏப்ரல் 1 ஆரம்பிச்சாங்க. எது? RBI. 1949 அப்ப நாட்டுடைமையாக்கப்பட்டது. நாட்டுடைமை நேஷனலைஸ் பேங்கா ஆச்சு. 1937 கல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டுதான் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. எப்போ? 1935. அதுக்கப்புறம் 1937 கல்கத்தால இருந்து மும்பைக்கு வந்துருச்சு. அப்ப தற்போதைய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்க உள்ளது? மும்பையில் தான் உள்ளது. இதெல்லாம் வந்து ரிசர்வ் வங்கியை பத்தி ஹிஸ்டரி. ஆனா அங்க கேட்டிருக்கிறது ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்டது. இப்ப வரையும் நோட்டு பிரிண்ட் பண்றதுக்கு, நான் சொல்றது நோட்டு, காயின் வேற ஒரு தனியா 4 இடத்துல பிரிண்ட் பண்ணுவாங்க. டெல்லி, கல்கத்தா, மும்பை, ஹைதராபாத், சென்னையில 4 இடத்துல பிரிண்ட், 5 இடத்துல பிரிண்ட் பண்ணுவாங்க காயின். நான் கேட்கறது நோட் அச்சடிக்கப்படக்கூடிய இடம் 4 இருக்கு. அதுல முதல் அச்சகம் எங்கன்னு தான் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 4 இருக்கு. எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நாசிக், தேவாஸ், மைசூர், சால்போனி, இந்த 4 இடத்துல தான் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய அச்சகங்கள் இருக்கு. அதுல நாசிக் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரத்துல தான் நாசிக் இருக்கு. தேவாஸ் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. மைசூர் எங்க இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், கர்நாடகம். ஒண்ணு கூட நம்ம தமிழ்நாட்டுல இல்ல, அது வேற விஷயம். சல்போனி எங்க இருக்குன்னா மேற்கு வங்கம். இது ஆரம்பித்த வருடங்கள் தெரிந்தால் எது முதல் அச்சகம் என்று தெரிந்துவிடும். சல்போனியும் மைசூரும் 1996 ஆரம்பிக்கப்பட்டது. தேவாஸ் 1975 நாசிக் 1928 அப்போது எதுதான் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது? நாசிக். சோ இந்த 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அச்சகங்கள் எது இருக்குன்னு கூட கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது An Uncertain Glory என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அமர்த்திய சென் அவர்கள் தான். இவர் வந்து நோபல் பரிசு பெற்றவர்னு கூட, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அமர்த்திய சென் அவர்கள் தான் என்ன An Uncertain Glory என்ற புத்தகத்தை எழுதியவர். முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. இவர் வந்து ஒரு துணை எழுத்தராக தான் அந்த இதுல பங்காற்றினார். அவ்வளவுதான். 19 வருமான வரி என்பது இப்பதான் சொன்ன வருமான வரி. இன்கம் டாக்ஸ் நீ எப்படிமா கட்டுற? இன்கம் டாக்ஸ் எப்படி கட்டுறனா நேரடியா போய் கட்டிடுற. அப்ப அது என்ன? ஒரு நேர்முக வரி. அவ்வளவுதான். அடுத்தது இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா, எந்த அமைப்போ இல்ல அது எந்த யாருக்கு வந்து இந்திய மாநிலங்கள் இப்ப வந்து பிரிச்சாங்க, ஆந்திராவையும் தெலுங்கானையும் பிரிக்கும் போது அந்த பார்டர் பிரிக்கணும். ஏன்னா இதுலதான் பெரும் பிரச்சனை. பக்கத்து ரோட்ல இந்த வீடு கட்டாம ஒரு அடி எடுத்துட்டாலே வேண்டாம் ஏன் ஒரு அடி எடுத்ததுன்னு சண்டை போடுறோம். ஒரு சின்ன வீட்டுக்கே இவ்வளவு பிரச்சனை வரும்போது ஒரு நாடையே 2ஆ உடைச்சு நான் பிரிக்கும் பொழுது கண்டிப்பா அந்த பார்டர்ல பிரச்சனை வரும். என் இடம் மிஸ் ஆகவே கூடாது. நம்ம தமிழ்நாடு ஆந்திரா பிரிக்கும் போதே சொல்லலையா, எங்க ஊர்ல இல்ல ஹந்துரு இதுன்னு ஏதோ ஒரு டைலாக்லாம் சொல்லிட்டு, திருப்பதி நீங்க எடுத்துக்கிட்டு அல்லாக்கா எடுத்துக்கிட்டு எங்களுக்கு இது தள்ளி விட்டீங்களே, அதாவது சென்னையில நீங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து அநாயம் தான் திருப்பதி தள்ளி விட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் பார்டர் பிரிக்கும் போது ரொம்ப விஷயம் வரும். சோ அந்த மாதிரி பார்டர் பிரிக்கிற அந்த ஒரு எல்லைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே அதிகாரம் பெற்ற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் தான். குடியரசுத் தலைவருக்குலாம் அதெல்லாம் இல்ல, நாடாளுமன்றத்துல தான் அந்த பிரச்சனை. ஏன்னா எல்லாம் நீங்க தான் செலக்ட் பண்ணி அமைச்சிருக்கீங்க, இல்ல எம்எல்ஏஸையும் எம்பிசியும் அவங்களே பேசட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஓகேவா? அடுத்து 21வது கேள்வி. இந்தியாவின் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள். கல்கத்தா, பம்பாய், சென்னை. 1862
ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை எழுதிடலாம், எனக்கு சென்னை தான் வேணும் முதல்ல. சென்னையில ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்கப்படுது. கல்கத்தா நமக்கு ஒரு நாள் முன்னாடியே தொடங்கிட்டாங்க. அங்கெல்லாம் கல்கத்தாலையும் மும்பைலையும் ஆகஸ்ட் 14ஆம் தேதியே 1862 தொடங்கிட்டாங்க. அப்ப இந்தியாவின் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் கல்கத்தா, பம்பாய், சென்னை. தற்போது வரை எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இந்தியாவில் இருக்குதுன்னா 25 உயர் நீதிமன்றங்கள். இப்போது வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய தற்போது உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை என்ன? 25. இந்த 25 உயர் நீதிமன்றங்கள்ல ரீசெண்டா கடைசியா 25வது உயர் நீதிமன்றம் எதுனா ஆந்திரா பிரிஞ்சிச்சுல, அப்ப தெலுங்கானாக்கு போயிடுச்சு, ஏற்கனவே இருந்தது. அப்ப ஆந்திர பிரதேசத்துல ஆரம்பிச்சாங்க. ஆந்திராவில தான் 25வது உயர் நீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப இருப்பதிலேயே மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் எங்கன்னு கேட்டீங்கன்னா அலகாபாத் உயர் நீதிமன்றம். மிகப்பெரியது, மிக பெருசு. ஓகே, மிக பெருசு. சின்னது சிக்கிம். சிக்கிம் உயர் நீதிமன்றம் தான் சிறுசு. ஓகேவா, இது ரெண்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 22வது கேள்வி, எந்த இரு நாடுகளுக்கு இடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதுலனா பஞ்ச சீல, இது தெரிஞ்சுக்கோங்க. சீல என்றால் நற்பண்பு, நற்பண்பு. பஞ்ச என்றால் 5 வகையான நற்பண்புகளை கையெழுத்திடப்பட்டது எந்த இரு நாடுகளுக்கு இடையேனா திபெத்ல நான் வணிகம்னு ஒண்ணு பண்ணும் பொழுது என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உன்ன நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ரெண்டு பேரும் மியூச்சுவலா புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணலாம். ஏன்னா திபெத் எந்த இரு நாடுகளுக்கு பொதுவா இருக்குன்னா இந்தியா மற்றும் சீனா. ஓகேவா, அப்ப இந்தியா மற்றும் சீனாக்கு இடையில திபெத்ல வணிக உறவை வந்து நல்லதா மேம்படுத்திக்கிறதுக்காக 5 வகையான நற்பண்புகளை வைத்து உருவாக்கப்பட்டது அந்த பஞ்சசீல ஒப்பந்தம். அது கையெழுத்திடானது இந்தியா மற்றும் சீனாக்கு இடையில. கிட்டத்தட்ட வருஷம், எனக்கு வருடம் வந்து கமெண்ட் பண்ணுங்களேன், எனக்கு கொஞ்சம் மறந்துருச்சு. வருடம் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, பஞ்சசீல ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானதுன்னு. ஓகே, டேஷ் 23 டேஷ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்திரமேரூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. உத்திரமேரூர் என்றாலே காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள ஒரு ஊர். ஓகேவா, அப்பொழுது காஞ்சிபுரத்தில் முதலில் ஆண்டவர்கள் வந்து சோழர்கள் சென்றார்கள். அப்ப சோழர் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு. ஏன்னா இப்ப நீங்க பொன்னியின் செல்வன் ஒரு படம் வரப்போகுது, நான் ஆல்ரெடி அதை பத்தி நான் நிறைய சொல்றேன். அந்த படத்துல கூட போய் பாத்தீங்க அப்படின்னா கரிகால சோழன் அவர்கள் வந்து இங்க இருந்தா காஞ்சிபுரத்துல இருந்துதான் தஞ்சாவூர் போற மாதிரின்ற மாதிரி சீன் சீக்வன்ஸ் இருக்கும். அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது காஞ்சிபுரத்துல இருக்கிற மாதிரி தான். அங்க இருந்து வந்தியத்தேவன் அவங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து தூதுல அனுப்புவார். அப்ப காஞ்சிபுரத்துல அப்ப சோழர்கள் இருந்திருக்காங்க. அப்ப அங்க வந்து பல்லவர்கள் ஆட்சி காலமும் இருந்தது. பார்த்திபேந்திர பல்லவன் வரும், அதுல கூட ஒரு கேரக்டர் அவங்க ஃப்ரெண்டுன்னு. சோ அப்ப காஞ்சிபுரத்துல வந்து தான் என்ன சோழர்கள் காலத்துல இருக்கக்கூடிய குடவோலை சிஸ்டம். குடவோலை எல்லாம் படிச்சிருப்பீங்க. குடவோலை என்பது குடத்துல வந்து ஓலை போட்டு அதுல தேர்ந்தெடுக்கிற முறை, இந்த மாதிரி குடவோலை சிஸ்டம்ஸ்லாம் அப்ப இருந்ததை பத்தி எல்லாமே என்ன சொல்லு உத்திரமேரூர் கல்வெட்டு தான் நமக்கு தெரிவிக்கிறது. அது யாருடைய உள்ளாட்சி அமைப்பு? சோழர் காலத்தினுடைய உள்ளாட்சி அமைப்பு. 24 எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ளது என்றால் சிக்கிம் என்ற இந்திய மாநிலம் தான் பூட்டான், நேபாளம் மற்றும் சீனா இந்த 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ள ஒரே இந்திய மாநிலமாகும் சிக்கிம். ஓகேவா, அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து 2005 அக்டோபர் 12 இருந்து ஆரம்பிக்கப்பட்ட நடைமுறைக்கு வந்த ஒரு சட்டம். அதாவது இந்தியாவில் உள்ள ஒரு அரசு நிறுவனமோ அரசு துறை சார்ந்த நிறுவனங்களோ எதுவோ என்ன பண்ணுதோன்றதை என்ன பண்ணலாம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 படி அவங்க மேல கேஸ் போட்டு என்ன கேஸ்னால ஒரு விசாரணை எதனா ஒன்று போட்டு அவங்க அதுக்கு தக்க பதில் அளிக்கணும். எத்தனை நாளுக்குள்ள அளிக்கணும்னா குறைந்தபட்சம் 30 நாட்களுக்குள்ள அவர்கள் அந்த மனு மீதான ஒரு இதுக்கு வந்து பொறுப்பா பதில் அளிக்கணும். சோ அவசர தகவல் இதுலயும் விஷயம் இருக்கு. அவசரமா வேணும், அவசர தகவல் வேணும்னா அந்த சட்டத்தை பயன்படுத்தி 48 மணி நேரம், கிட்டத்தட்ட 2 நாள்ல உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாகும். அப்ப அவசர தகவல் என்றால் 48 மணி நேரத்துக்குள்ள தெரியணும் குறைந்தபட்சம். ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தகவலை பெறுவதற்கான காலம் ரொம்ப 30 நாட்கள். ஸோ எல்லாமே நிறைய ரிவிஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். புரிஞ்சுச்சா? ஓகேவா, சில இடத்துல நான் கோவப்படுறேன்னா அதுக்கான ரீசன்ஸ் இருக்கும். நீங்களுக்கும் கோவம் வருமானா, நானும் மனுஷன் தான், எனக்கு கோவம் கண்டிப்பா வரும். ஸோ சில விஷயங்கள்ல காரணங்கள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ லைவ் போடாததுக்கு அதுதான் காரணம். முக்கியமாக லைவ் இன்னைக்கும் போடல இல்லை அன்னைக்கு சொன்ன மாதிரி. ஓகே கைஸ், பார்க்கலாம் லைவ் நீங்கள் என்னைக்கு கண்ட்ரோல் வருவீங்களோ அன்னைக்கு போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நாங்கள் அமைச்சு கொடுத்தோம். ஆனால் அது தேவையான வழியில் மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் மாணவர்கள் நல்ல வழிக்கு போனோம் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அதை நாங்கள் விரும்ப மாட்டோம்ல ஒரு ஆசிரியர்களா. சரி பார்ப்போம், கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் லைவ் சாட் ஏற்பாடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக இருந்தால். ஓகேவா, ஸோ இன்னைக்கு அல்டிமேட் சீரிஸ் இன்ட்ரெஸ்ட்டாக போயிருவேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா உங்கள் சப்போர்ட்ஸை தொடர்ந்து கொடுங்க. வெற்றிகரமாக 50வது எபிசோடு நோக்கி போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் ஃபார் யுவர் பிசி எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.